ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் வேக்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் வேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஹேர் வேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்ஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக தமிழில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மெழுகு அப்படின்னு பொருள்படும். ஸோ மெழுகு போன்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் தான் ஹேர் வேக்ஸ் அப்படிங்கிறது. அது என்னங்க ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்? சப்போஸ் நீங்கள் புது விதமான ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது ட்ரை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஹேர் வேக்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் வேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி உங்களோட ஹேர் ஸ்டைலை செட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் உங்களோட ஹேர் கலையாமல் இருக்கணும் அப்படின்னா ஹேர் வேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோங்க. அந்த வீடியோவை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஹேர் வேக்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற ஹேர் வேக்ஸ். கேட்ஸ்பையில் மேட் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 25 கிராம்ஸ் 90 ரூபீஸ்க்கு வரும். இந்த ஃப்ளேவர் நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் வேக்ஸை அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை ரொம்பவே ட்ரையாக வச்சுக்கணுங்க. ட்ரையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணலாங்க. ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு வால்யூம் அப்படிங்கிறதும் கிடைக்குங்க. ஹேர் ட்ரையர் இல்லாத பட்சத்தில் டேபிள் ஃபேனையோ இல்லை நார்மல் ஃபேனையோ யூஸ் பண்ணி உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு வால்யூமை கொடுக்க முடியுங்க. ஹேரை நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு தகுந்தா போல ஹேர் வேக்ஸை எடுத்துக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக எடுத்துக்கோ. எடுத்துட்டு அந்த கண்டெய்னரை நல்லா மூடி வச்சிருங்க. ஏன்னா காற்று உள்ளே போச்சு அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா 2 கையாலையும் நல்லா தேய்ச்சி லூப்ரிகேட் பண்ணுங்க. நல்லா லூப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி. நான் ஆல்ரெடி ஹேர் வேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ணியிருந்தேங்க. அதனால தான் கொஞ்சமாக அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது வாட்டரோட சேர்ந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். அது ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குங்க, வேண்டவே வேண்டாம். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தனால எனக்கு ஈஸியாக செட் பண்ண முடியுதுங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹேர் எப்படி மேலே வால்யூம் ஆட் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு சீப்பை எடுத்து அவுட்டர் போர்ஷனில் மாத்திரம் லைட்டாக சீவுங்க. சீப்பு கன்ஃபார்மாக பெரிய சைஸ் சீப்பவே யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.